அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண் ஜாதகம் கொடுத்த உடனே அந்த பெண் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி எனக்கு வர்ற கணவருக்கு நான் மட்டும்தான் மனைவியா இருக்கணும், அப்ப இன்னொரு மனைவியோ இன்னொரு தாரமோ அவருக்கு என்னுடைய ஜாதகப்படி இருக்கா? அது இருந்தால் எனக்கு அது சார்ந்த இல்லாத ஒரு கணவரா நான் பார்க்கறதுக்கு எவ்வளவு நாளாலும் பரவாயில்ல, அந்த கல்யாணத்தை நான் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன் சார். என்னுடைய ஜாதக ரீதியாக எனக்கு மட்டும்தான் அவர் கணவரா இருக்கணும், அப்படி ராமர் சீதை இருக்கிற மாதிரி உண்டான ஜாதகம் எனக்கு இருக்கா சார்? எனக்கு குறைஞ்ச ஒரு 10-20 வருஷத்துக்காவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விய அந்த பெண்ணும் கேட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவும் கேட்டாங்க. சரி, அது சார்ந்த விஷயத்த எப்படி நம்ம பதில் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஜாதக ரீதியா பார்ப்போம். சரி, இப்போ இந்த பெண் பிறந்த லக்கணம் 16/11/2001 அவங்க பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது தனுசு லக்கணமா இருந்திருக்கு. இந்த தனுசு லக்கணத்துல பூராட நட்சத்திரம் 3ஆம் பாகம் 22 டிகிரி 57 கலை அப்படிங்கிற இடத்துல அந்த ஜென்ம லக்கண புள்ளி அமைஞ்சதுனால இந்த 22 வயசு 7 மாசம் 16 நாளைக்கு 7 லக்கணம் வளர்ந்து வந்த லக்கணம் மீன லக்கணமாக அமைஞ்சிருக்கு. சரி, அதுல பூரட்டாதி 4ஆம் பாகம் ஜாதக ரீதியாக இப்ப போயிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த 7 லக்கணத்துல லக்னாதிபதி நல்லா இருக்காரு. சரி, 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறார்? 7க்கு 8ல இருக்கிறார். அப்ப 10 ஆண்டு காலத்துல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த 7ஆம் அதிபதியான கணவர் இந்த இடத்துல இதான் கணவர், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த கணவர் அப்படிங்கிற போது இந்த கணவருக்கு உண்டான அதிபதி யாரு? புதன். இந்த புதன் இவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்திலையும் 7க்கு 8ஆம் இடத்துல இருக்கும் போது கணவருடைய குடும்பத்தின் மூலியமாவே கணவர் எந்தெந்த இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்களோ மாப்பிள்ளை பார்க்கிறவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புனாலேயே இந்த பொண்ணோட ஜாதகம் திருமணமாகாம தள்ளி போகும். சரி, இப்ப ஜாதகப்படி கல்யாணம் எப்ப நடக்கும்னு பாத்துருவோம். இந்த 7 லக்கணம் பூரட்டாதி 4ஆம் பாதம் போகுது. இந்த 4ஆம் பாதம்ங்கிறது ஜென்ம லக்கண நவாம்ச புள்ளி எங்க போகும்? கடகத்துல போகும். அப்ப கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 1 அப்படின்னு போகும்போது எங்க ஜென்ம லக்கண புள்ளி தொடும்? இங்க தொடும். அந்த இடத்துல கல்யாணம் நடக்குமா? நடக்காது. உத்திரட்டாதி 2 போகும்போது ஏபியில 7ஆம் இடத்தை நவாம்ச புள்ளி தொடக்கூடிய காலகட்டத்துல இந்த பொண்ணுக்கு கல்யாண காலகட்டம் இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாளைக்குல கல்யாணம் நடந்துரும். சரி, அப்ப அந்த காலகட்டத்துல இந்த உத்திரட்டாதி 2 போகக்கூடிய காலகட்டத்துல இந்த கணவருடைய வீட்டு குடும்பத்தார் மூலியமே எதிர்பார்ப்பு இருக்கும். கணவர் பிரச்சனை பண்ணுவார், கணவர்களுடைய குடும்பத்தார்கள் சம்பந்தப்பட்டவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா வகையிலும் பிரச்சனை வரக்கூடிய கணவர் தான் கணவருடைய குடும்பமும் இந்த பெண்ணுக்கு அமையும். அப்படி அமையக்கூடிய காலகட்டத்துல இந்த பெண் வீட்டார் இந்த கணவர் வீட்டாருடைய பிரச்சனைகளை சுமந்து சரி செய்து பேச்சு, வருமானம், படிப்பு இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க பெண் வீட்டாரும் ஒத்து போகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல உத்திரட்டாதி 2ஆம் பாதமான காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். சரி, இப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு 8ல இருக்கிறனால பிரச்சனை வரும். யார் மூலியமா வரும்? கணவர் தான் பிரச்சனை, பெண்ணுல பிரச்சனை இல்லை. பெண்ணு பிரமாண்டமா வாழணும்னு எண்ணத்துல இருக்கு, ஆனா கணவருடைய குடும்பம் எதிர்பார்ப்புல இருக்கு. அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை இவங்க குறைச்சு இது பிரமாண்டமா நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு இந்த காலகட்டம் கிடைச்சதுக்கு பின்னாடி என்ன யோகங்கள் இருக்கோ அந்த யோகங்களை நம்ம அறிவித்துக் கொள்ளலாம் நினைச்சு இந்த காலகட்டங்களை கல்யாணம் ஏற்பாடு பண்ணா கல்யாணம் உத்திரட்டாதி 2ஆம் பாதமான காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். சரி, இப்ப அந்த பொண்ணு கேட்ட கேள்வி அப்படின்னா, என்னுடைய கணவர் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் அந்த மனைவியாக நான் இருக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்ப இங்க உத்திரட்டாதி 2 இந்த 7 லக்கணம் போகும்போது உத்திரட்டாதி 2 இந்த ஜாதகத்துல போகுது. சரிங்களா? அப்படின்னா சூரியனும் சனி பகவானும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த சனி பகவானும் சூரிய பகவானும்
7க்கு 7ஆக இருக்கிறதுனால 6 8ஆக இல்ல 6 8ஆ இருந்தா மட்டும்தான் பிரச்சனை. அப்ப ஜாதக ரீதியா சனியும் சூரியனும் நல்ல நிலை. அப்ப அந்த காலகட்டத்துல பிரச்சனை வருமா? வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரி, இதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் வரும். ரேவதி நட்சத்திரத்துல புதனும் சந்திரன் எப்படி இருக்காங்க? புதனும் சந்திரனும் ஜாதகப்படி இருக்கவே 2 பன்னெண்டாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல பெரும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒத்து போகக்கூடிய குணத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுனால கணவன் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. சரி, இந்த காலகட்டத்துல ரேவதி காலகட்டம் போகும்போது புதனுடைய அமைப்பிலையும் செவ்வாயினுடைய அமைப்பும் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆரட்டாக இல்லை. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த 7க்கு போகக்கூடிய 10 வருஷ காலகட்டமும் கணவனுடைய குடும்பம் பிரச்சனை, மனைவி வீட்டுல பிரச்சனை இல்ல, கணவனுடைய குடும்பத்தின் மூலியமாக சில பிரச்சனை வருது. அதை இந்த பெண் வீட்டால் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, சரி பண்ணிக்குமா, இல்ல பொறுத்து போய்க்குமா அப்படிங்கிற எண்ணத்தை இந்த பெண்ணுக்கு சொல்லி பெண்ணும் ஒத்து போகக்கூடிய காலகட்டமா இருந்துச்சுன்னா இந்த 10 வருஷ காலகட்டம் பிரச்சனை இல்ல. கணவர் தான் இங்க பிரச்சனை, பெண் பிரச்சனை இல்லை. சரி, அப்ப பெண் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல மனைவி ஒத்து போக வேண்டும். சரி, இப்ப இந்த 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 10 வருஷம் இங்க வருதுன்னு வச்சுக்குவோம். லக்னாதிபதி யாரு? செவ்வாய். இந்த இடத்துல யாரு? சுக்கிரன். இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? நல்ல நிலையா? சரி, இந்த நல்ல நிலையா இருக்கும்போது இந்த 10 வருஷ காலகட்டமும் போராட்டம் இருக்குமா? இருக்காது. நல்ல வாழ்க்கையும் நல்ல குடும்பமும் வசதி வாய்ப்புகளும் அடுத்தடுத்து தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கு. சரி, இப்ப கேது செவ்வாய் எப்படி இருக்காங்க? இந்த ஜாதகத்துல கேது செவ்வாயும் 2 பன்னெண்டாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது ஒருத்தர் உடல் ஒட்டாம இருக்குமே தவிர வேற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதர் பார்ட்டியும் குடும்பமும் கணவன் மனைவி குடும்பமும் 2 பேர் குடும்பத்தினாலும் ஜாதகத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தவிர அந்த வாய்ப்புகள் இந்த ஜாதகத்துல இருக்கான்னா இல்ல. சரி, அப்படிங்கிற போது ஜாதகப்படி சுக்கிரனும் ராகு எப்படி இருக்கான்னு பாருங்க. சுக்கிரனும் ராகு எப்படி இருக்காங்க? ஜாதகப்படி இவங்க 2 பேரும் ஒத்து போகக்கூடிய அமைப்புலதான் 5 வருஷமாக இருக்காங்க. அப்ப அந்த காலகட்டம் ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. அப்ப ஜாதகப்படி சூரியனுடைய காலகட்டம் வரும்போது சூரியனுடைய காலகட்டம் இந்த ஏஎல்பிக்கு 8ல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது ஜாதகப்படி கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கும். அதே நேரத்துல இந்த சூரியனும் குருவும் ஒருத்தர் ஆரட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனசு ஒத்து போகாது. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஈகோ பிரச்சனைங்கிறது வரும். இந்த பிரச்சனையிலிருந்து சாதாரணமாக தப்பித்துக் கொண்டால் ஜாதகத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இந்த 10 வருஷ காலகட்டம் இருக்காது. சரி, மெயினா எந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஏஎல்பி இங்க மாறிடுது. ஏஎல்பி இங்க மாறிடுது. இங்க மாறினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கிரகம் யாரு? சுக்கிரன். இங்க யாரு? செவ்வாய். இவங்க 2 பேரும் 10 வருஷம் நல்லா இருக்காங்க. 10 வருஷ காலகட்டம் நல்லா இருக்காங்க. அப்ப இங்க சூரியனுடைய ஆதிக்கம் போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருடைய பூர்வவான் எங்க இருக்கிறார்? இந்த 7க்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த 23 மார்ச் 2044 இருந்து 3 மே 2045ல 42 வயசு 4 மாசம் 42 வயசு 4 மாசம் நடக்கும் போது ஜாதகப்படி யாரு பொறுத்து போகணும்? யாரு பொறுத்து போகணும்? மனைவியோட குடும்பங்கள் பொறுத்து போகணும். மனைவியோட குடும்பம் பொறுத்து போகணும். ஏன்னா இந்த ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு? நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த ஏழுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கணவருடைய விஷயங்கள் எங்க இருக்கு? இந்த பொண்ணோட குடும்பஸ்தானத்துல இருக்கு. அப்ப கணவர் வீட்டு மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்ல போய் வாக்கோ தனமோ குடும்பம் வருமானமோ ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த காலகட்டம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் மட்டும் இந்த காலகட்டத்துல 42 வயசுல யாரு பொறுத்துக்கணும்? பெண்ணோட குடும்பத்தார் பொறுத்து போயிடணும். இந்த காலகட்டத்துல சரி இந்த காலகட்டத்துல எதா இருந்தாலும் பேசிக்கலாமா, சரி பண்ணிக்கலாமா, படிப்போ வருமானமோ அல்லது குடும்பமோ அதே மாதிரி பேச்சோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை அந்த இடத்துல தாங்கி கொண்டால் யாரு? பெண் வீட்டார் தாங்கி கொண்டால் அந்த காலகட்டத்துல பெண் வீட்டார் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை இந்த 42 வயசில் தவிர்த்துக் கொள்ள முடியும். சரி, இதுக்கு பிறகு ஜாதகப்படி சந்திரனுடைய காலகட்டம் போகும். 4 வருஷம் 5 மாச காலகட்டம் போகும். அப்படி போகுது அப்படின்னா
இந்த காலகட்டத்துல புதன் எங்க இருக்காரு பாருங்க, இந்த 7ஆம் இடத்துக்கு 12ல இருக்கிறார். சரியா? அப்ப 7ஆம் இடத்துக்கு 12ல போகும்போது இந்த லக்கணத்துக்கு 6லையும் இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துலையும் அந்த கிரகம் போகும்போது 4 வருஷம் 5 மாச காலகட்டம் பிரிவை தரக்கூடிய காலகட்டமாவே அமையும். அப்ப ஒருத்தர் இந்த காலகட்டம் 12 அக்டோபர் 2049 23 மார்ச் 2054 47 வயசுல இருந்து 51 வயசுக்குள்ள 4 வருஷம் 5 மாச காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவை கொடுக்குமா? கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது ஜாதகப்படி கணவனும் மனைவியும் ஒருத்தர் மறுமாங்கல்யம் செய்து கொள்வது நல்லது. அல்லது இவங்க 2 பேரும் தற்காலிகமாக நல்ல விஷயத்துக்காக கணவர் வெளிநாடு போயிட்டார், தனியா பிரிஞ்சிருக்கிறோம், இல்ல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், வெளிநாடுகள்ல வேலை செய்யறார், நான் தனியா குழந்தைய வச்சுட்டு தனியா இருக்கிறேன் அப்படின்னு தற்கால பிரிவை ஏற்படுத்தி கொண்டால் இந்த 4 வருஷம் 5 மாச காலகட்டமும் இவங்க கணவருடைய மனைவியோட பிரச்சனையில எந்த காலகட்டமும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. ஆக இந்த 12 அக்டோபர் 2049 23/2054 பிரச்சனைகளை இந்த குடும்பங்கள் 2 பேரும் தாங்கிக் கொண்டு அல்லது தற்காலிகமாக பிரிவை ஏற்படுத்தி இந்த காலகட்டம் ஏற்படுத்திக் கொண்டால் இந்த ஜாதகருக்கு 30 ஆண்டு காலத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உருவாகாது அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு விவரமா சொன்னோம். அந்த பொண்ணோட அந்த மாதிரி ஜாதக அமைப்பு வரும்போது உங்கள்கிட்ட தரேன் சார், அதை எங்களுக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்க, இந்த மாதிரி அவருக்கும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து எனக்கு எந்தெந்த காலங்கள்ல நான் பொறுத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்கன்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறத கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம், அவங்களுடைய அப்பா அம்மாவும் மகிழ்ச்சி பெற்றாங்க. இது போன்ற ஆய்வுகளை ஒரு ஜாதகம் கொடுத்த உடனே ஒரு ஜாதகத்துல ஒரு 30 வருஷத்துக்கு இந்த கணவன் மனைவி 2 பேர்லயும் பிரிவு இருக்கா, அந்த பிரிவுகள் ஏதாவது உண்மையான பிரிவா கொடுத்துருமா, ஒருத்தருக்கு அந்த இடத்துல எப்படி அதை பொறுத்து போகணும், யாரு பொறுத்து போனா நல்லது, யாரு பிரிவை உண்டாக்குறாங்க, அந்த உண்டாக்குறவங்களை தவிர்த்து அந்த குடும்பத்தை எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாம் இந்த காலகட்டத்துல உருவாக்கி கொண்டால் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வரவே வராது. அதுல என்னுடைய கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஜாதக அமைப்பும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு நம்ம போட்டு பார்த்துட்டோம். போட்டு பார்த்ததுல எந்த காலகட்டத்துல அந்த பிரிவுகள் இருக்குன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். அந்த பிரிவுக்கு என்ன பண்ணணும், இதை விட பரிகாரத்துக்கு உட்பட்ட கோயில்களுக்கும் அந்த பரிகார சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதனால இந்த பெண்ணு சந்தோஷப்படுத்தி கணவருக்கு கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் சம்பந்தமான தீர்மானத்தோட அவங்க அப்பா அம்மா சென்றார்கள். இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.